இப்ப கர்த்தர் நம்மள பார்த்து சொல்றாரு, ஆதாமுக்கு அன்னைக்கு ஏதேனை கொடுத்தேன், உனக்கு நான் ஏதேனை கொடுத்திருக்கிறேன். அது எங்க இருக்குது? உன் இருதயத்துல இருக்குது. இப்ப நீ என்ன செய்யணும்? உன் வாழ்க்கைய ஏதேனாக மாற்றிக்கொள். உன் பொருளாதார நிலைய ஏதேனாக மாற்றிக்கொள். உன் திருமண வாழ்க்கையை ஏதேனாக மாற்றிக்கொள். உன்னுடைய தொழில, உன்னுடைய பிசினஸ நீ ஏதேனாக மாற்றிக்கொள். எப்படி ஆண்டவரே? ஆதாமுக்கு நான் சொன்னது போலவே, நானும் செஞ்சது போலவே, வார்த்தையை பேசி 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 நான் ஏதேனை உண்டாக்குனது போல நீயும் என்னுடைய வார்த்தையை எடுத்து பேசும் பொழுது உள்ள இருக்கிற ஏதேன் வெளியே வர ஆரம்பிக்கும். கர்த்தர் சொல்றாரு, அப்பேற்பட்ட வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்காக தான் உன்னை நான் அழைச்சிருக்கிறேன். நம்மளுடைய பிரசங்கத்துக்குள்ள நம்ம போயிடலாம் வாங்க. Genesis chapter 1 and verse number 26. ஆதியாகமம் 1:26. எப்படி கர்த்தர் மனுஷனை ஆசீர்வாதத்திலையும் செழிப்புலையும் நல்ல ஒரு நிறைவிலையும் பரிபூர்ணத்தில் வாழணும்னு கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார் நம்ம பார்க்குறோம். கர்த்தரின் ஆசீர்வாதம்ன்ற தொடர் போதனைக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆசீர்வாதம்ன்றது வல்லமையானது. இந்த வல்லமையான ஆசீர்வாதத்தை யாராலையும் மாற்ற முடியாது. ஆசீர்வாதத்தை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் ஆசீர்வாதம் சகலத்தையும் மாற்றி அமைக்கும். பிலேயாம் என்ற சூனியக்காரன் சொல்றான், கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு, நான் எப்படி அதை திருப்ப முடியும்னு கேட்கிறாரு. உலகத்துக்கு தெரிஞ்சது ஒரு சில டைம் கிறிஸ்தவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு பாருங்க. பிசாசு பிடிச்சவங்களுக்கு தெரியுது, சூனியக்காரனுக்கு தெரியுது, இஸ்ரவேல் ஜனங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்கள சபிக்கிறதுக்கு நீ என்னை கூப்பிடாதன்ற ராஜாவை பார்த்து. உலகத்துக்கு தெரிஞ்சதும் பிசாசுக்கு தெரிஞ்சது கூட சில டைம் நம்மளுக்கு தெரியாம போயிருச்சு. நல்ல வேளை கர்த்தர் சபை கொண்டு வந்து நம்மளை போதிச்சு நம்மளை வழி நடத்துகிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதம் என் மேல இருக்குது, அது யாராலையும் மாற்ற முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை? இன்னொரு தடவை சொல்லுங்க, ஆசீர்வாதம் என் மேல இருக்குது, அது யாராலையும் மாற்ற முடியாது. சொல்லுங்க, ஆசீர்வாதம் சகலத்தையும் மாற்றி அமைக்கும். Nothing or no one can change the blessing, but the blessing will change everything and anything in your life. எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறது ஒரு வல்லமை பாருங்க, கர்த்தருடைய வல்லமை இது. எப்படி மனுஷனை கர்த்தர் உண்டாக்கி அவனை வாழ வைக்கணும் விருப்பப்பட்டார்ன்றது நம்ம ஆதியாகமத்தில் பார்க்க முடியும். சரியா? வாங்க எல்லாருமே ஆதியாகமம் 1:26 பாருங்க. கர்த்தர் மனுஷனை உண்டாக்கும் போது அவர் சொல்ற வார்த்தைகளை கவனிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். நமது சாயலாக, நமதுன்றார் அப்போ பன்மை இல்லையா? அங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இன்வால்வா இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. நமது சாயலாக அப்படின்னாரு. ஆண்டவருடைய சாயல்னா என்ன அர்த்தம்? சில டைம் நம்ம வெளிப்புறத்தில் பார்த்து நம்ம சொல்கிறோம், நீங்கள் ஆண்டோடைய சாயலில் இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஆனால் நம்ம வேறு மாதிரி இருக்கிறோம், அவங்க வேறு மாதிரி இருக்கிறாங்க, ஆண்கள் வேறு மாதிரி, பெண்கள் வேறு மாதிரி. அப்போ எதுதான் கர்த்தருடைய சாயல்? அப்போ இதுக்கான அர்த்தம் என்னது? ஆனால் கர்த்தர் சொல்லிட்டார், அவருடைய சாயலில் தான் உண்டாக்குனாருன்னு சொல்கிறாரு. நீங்கள் ஆளக்கடவர்கள். அப்போ மனுஷன் வந்து ஏதோ பழப்ப நடத்திட்டு வந்து சேர்ந்துருன்னு சொல்ல, ஆளுகை செய், நல்லா இரு. ஆளுகை செய்னா மேலே இரு, எல்லாருக்கும் தலைவராக இரு, மேலே இரு. வியாதி உன்னுடைய காலு கீழே இருக்கட்டும், தரித்திரம் உன்னை ஆளுகை செய்யக்கூடாது, பணப்பிரச்சனை உன்னை மேற்கொள்ளக்கூடாது, சமாதானமற்ற நிலைமை உன்னை அடிமைப்படுத்தக்கூடாது, கெட்ட பழக்கம் பாவத்துக்கு நீ அடிமையாக இருக்கக்கூடாது, நீ மேலே இருக்கணும். இதுதான் கர்த்தருடைய திட்டம். நம்ம நல்லா இருக்கணும் தான் கர்த்தருடைய விருப்பம். பாருங்க, ஆளக்கடவர்கள் கர்த்தர் சொல்லிட்டார். அதுக்காக எப்படி படைச்சிருக்கிறார், எப்படி இதை செய்ய போறான் மனுஷன் வந்து சொல்லிட்டார், நீ ஆளுகை செய்யிட்டாருன்னா. ஆனால் அப்போ அதுக்கு ஏற்ற ஆற்றலை கொடுத்துருப்பாரா இல்லையா? அப்போ இப்படி சொன்னார்னா அதை செய்யறதுக்கான வழியை உண்டாக்கி இருப்பார் இல்லையா? அதுக்காக தான் நம்ம 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு வர்றோம். ஆதியாகமம் 2:7 பாருங்க. Genesis chapter 2 verse number 7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். மனுஷன் அவனுடைய அடையாளம் எங்க இருந்து அவனுக்கு கிடைக்குது? சரீரத்தில் இருந்தா, ஆத்மாவில் இருந்தா, இல்ல அவன் ஆவியில இருந்தா? பாருங்க, மனுஷன் ஒரு ஆவி. இங்க இருக்கிற அத்தனை பேர்ட்டையும் சொல்லிட்டு இருக்கிறேன், நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஆவி. நமக்கு ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு சரீரத்தில். I am a spirit, I have a soul and I live in a body. நான் ஒரு ஆவி, எனக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது, நான் சரீரம் என்கிற வீட்டிற்குள் வாசம் செய்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, I am a spirit, I have a soul, I live in a body. மனுஷன் ஒரு ஸ்பிரிட். ஆக்சுவலாக பாருங்க, இந்த வசனத்தில்
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். இந்த ஜீவாத்மா ஆனான் அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பைபிளில் லிவிங் பீயிங்னு இருக்கும், இல்லைனா லிவிங் சோல்னு இருக்கும். உங்களுடைய பைபிளில் ஒரு டிரான்ஸ்லேட்டர் இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்றாருன்னா, and man became a speaking spirit. அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அந்த இடத்துல உங்க வேதத்தில் கூட நோட் பண்ணிக்கங்க. and man became a speaking spirit, பேசுகிற ஆவியாக மாறினான். மனுஷனை கர்த்தர் தன்னுடைய சாயலை உண்டாக்குனாரு. தன்னுடைய சாயல்னா சரீரத்தை பார்த்து சொல்ற மாதிரி இல்ல, ஆத்மாவை பார்த்து சொல்ற மாதிரி இல்ல. ஆனா மனுஷனுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒரே மாதிரி. ஏன்னா தேவன் ஆவியானவர். அப்ப மனுஷன் கர்த்தருடைய சாயலை உண்டாக்கப்பட்டிருக்கிறான்னா அவன் சரீரத்தை பார்த்து இது கர்த்தருடைய சாயலான்னு நம்ம யோசிக்கிறதை விட, அவன் மைண்டை பார்த்து இது கர்த்தருடைய சாயலான்னு யோசிக்கிறதை விட, அவன் ஆவியை பார்த்து சொல்லலாம் கர்த்தருடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அப்ப கர்த்தர் யாரு? பேசுகிறவர். பேசி பேசிய எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர். பேசியே உலகத்தை உண்டாக்குனார், உலகத்தை நிரப்பினார். God operates by his words. அப்போ வார்த்தைகளை கொண்டு அவர் வேலை செய்யறதா இருந்தா, அவருடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட நம்மளும் வார்த்தைகளை பேசியே வாழ்க்கையை நடத்தணுமா இருக்குது. கர்த்தர் பேசுகிற ஆவியா இருக்கிறதுனால நம்ம எல்லாரையும் பேசுகிற ஆவிகளாக உண்டாக்கி இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, I am a speaking spirit. I am a speaking spirit இல்ல, I am. சரியா? எல்லாம் சொல்லுங்க, I am. பிரிச்சுட்டேன், இப்போ கரெக்ட் ஆச்சு பாரு. I am a speaking spirit. நான் ஒரு பேசுகிற ஆவி. மனுஷனை கர்த்தர் அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறார், அப்படிதான் அவன் வாழ்க்கையை நடத்தணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். ஸோ இப்படி அவனை ஒரு பேசுகிற ஆவியா உண்டாக்கிட்டு எங்க கொண்டு போய் விடுறாருன்னு பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். எப்படி உண்டாக்குனாரு? வார்த்தையினால உண்டாக்குனாரு. மனுஷன் அங்க கொண்டு போய் விட்டார். தேவனாகிய கர்த்தர், அந்த தோட்டம் எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்க. இப்ப எவ்வளவு அருமையா அவர் வர்ணிக்கிறாருன்னு பாருங்க. அதுல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும், அப்போது அழகான ஒரு தோட்டமா இருந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறம் பாருங்க, புசிப்புக்கு நலமுமான, அப்ப நல்லதுன்ற ஒரு வார்த்தையும் வருது, அழகுன்ற வார்த்தையும் வருது. அழகா இருக்குது, நல்ல சாப்பிட்றதுக்கான நல்ல அருமையான விருட்சங்களும் அதோடைய கனிகளும் இருக்குது அந்த இடத்துல. தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. அப்போ அங்கே சாப்பாட்டுக்கும் பஞ்சம் இல்லை, தண்ணீருக்கும் பஞ்சம் இல்லை, நல்லா இருக்குது, விசாலமா இருக்குது, ருசியா இருக்குது, அந்த பழங்கள் எல்லாமே அழகா இருக்குது, எந்த குறைவும் இல்லை. பாருங்க, ஒரே ஒரு ரிவர், அந்த ரிவர் 4ஆ பிரிஞ்சு ஃபுல்லாகவே நீர் பாய்ச்சலை கொண்டு வருது பாருங்க. அப்போ எவ்வளோ பெரிய தோட்டம் அது. ஏதோ சின்ன ஒரு என்ன சொல்றது, 100 by 100 இல்லையா, ஒரு சைட்டு, சிங்கிள் சைட், டபுள் சைட், அந்த மாதிரி இல்லை பாருங்க. இது ஒரு பெரிய தோட்டம். இது ஏன் இது ஒரு நாடாக கூட இருக்கலாம், அந்த அளவுக்கு பெருசு இது. ஏன்னா ரிவரே தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். அப்புறம் பாருங்க என்ன ஆகுதுன்னு சொல்லி, முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். என்ன தேசமா? ரொம்ப அருமையான தேசம் பாருங்க, ஆவிலா. அதான் சொல்கிறேன் நான், ஆதாம் கன்னடா தெரிஞ்சா அங்கே தான் வாழ்ந்துருப்பார். ஏன்னா அங்கே பாம்பு இல்லையா. ஹாவில்லான்னா என்ன சொல்கிறேன், சும்மாவா சொல்கிறேன், கன்னடா கற்றுங்கன்ட்டு. பெங்களூரில் வாழ்ந்தா கன்னடா கற்றுக்கிறது ரொம்ப அவசியம். யோசிக்கிறேன், ஹாவில்லான்னா அங்கே இருந்திருக்கலாம், பிசாஸ் வந்திருக்க முடியாது இல்லையா அங்கே அப்படின்னு யோசிக்கிறேன் நான். ஆனால் சரி, அது ஒரு பக்கம் இருக்கு இப்போதைக்கு. ஸோ ஆவிலா தேசம், அங்கே என்ன அருமையான விஷயம்னா பாருங்க, அந்த ஆவிலால என்ன நல்லதுன்னு சொல்லி, அவ்விடத்திலே பொன் விளையும். கமான், பொன் விளைகிற பூமி அது. அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேத கல்லும் உண்டு. அது என்ன பிரதர் எனக்கும் தெரியல, ஆனால் வாயில் நுழைய முடியாத அளவுக்கு அந்த உச்சரிப்பு கொண்ட அருமையான கற்கள், விலை உயர்ந்த கற்கள், ஜுவல்லரி, ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸ், இதெல்லாம் அந்த இடத்துல இருக்குது. தங்கம் இருக்குது, ஜுவல்லரி இருக்குது, இதெல்லாம் கர்த்தர் நல்லதுன்றாரு. அப்புறம் பாருங்க என்ன போட்டிருக்காருன்னு சொல்லி, இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பேர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். மூன்றாம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பேர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத்தி என்று பேர். தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து, ஏதேன்னா பிரியமானதுன்னு அர்த்தம், இன்பமானதுன்னு அர்த்தம், டிலைட்னு அர்த்தம், அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். எப்படி கர்த்தர் மனுஷன் மேல ஒரு விருப்பத்தை வச்சிருக்கிறார் பாருங்க. அழகானது, புசிப்புக்கு நலமும் ருசியுமானது, தோட்டம் விசாலமானது,
பெரிய ரிவர் இருக்குது, தாராளம் இருக்குது, அங்கே ஏராளம் இருக்குது. இப்படி தான் கர்த்தர் மனுஷனை வாழ வைக்கணும்னு விருப்பப்பட்டார். கர்த்தர் மனுஷனை செல்வ செழிப்புக்காக உண்டாக்குனார். செல்வ செழிப்புலையும் உண்டாக்குனார், அங்கேயே வாழ வச்சார். செல்வ செழிப்புக்காகவே உண்டாக்கி இருக்கிறார். அதனால தான் தரித்திரத்தை பார்த்தா நம்மளால தாங்க முடியறதில்ல. அதனால தான் பண கஷ்டம் நம்ம மனசை வருத்தி எடுத்துருது. ஏன் ஐயோ ஏன் இந்த பண கஷ்டம்? அதனால தான் பண கஷ்டம் வந்த உடனே நம்ம அதை வெறுக்கிறோம். அது எப்படியாவது அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறோம். ஏன்னா மனுஷனை கர்த்தர் உண்டாக்குனதே செல்வ செழிப்புக்காகன்னு சொல்லி தெளிவாக நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல இன்னொரு வருஷத்துக்கு போகலாமா? வாங்க எல்லாருமே. உபாகமம் 6:10. இதே ஒரு உள்ளத்தை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு தேசத்தை கொடுக்குறாருல, அங்கேயும் நம்மளால் பார்க்க முடியுது. எப்பேற்பட்ட தேசத்தை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுத்தாருன்னு பாருங்க. இன்னும் அருமையான தேவன் பாருங்க. இப்போ கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது என்னென்ன இருக்கு பாருங்க. அங்க நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்கள். எல்லாம் அந்த வார்த்தை முதல் சொல்லுங்க, வசதின்னு. ஒரு சில பேர் பயம் பாருங்க. ஐயோ ஜனங்க நான் நினைப்பாங்க, இவ்வளோ பெரிய வீட்டில் வாழ்ந்தா ஜனங்க நான் நினைப்பாங்க. ஒரு கார் இருக்குது, இன்னொரு கார் தேவைப்படுது, 2 கார் வாங்கிட்டா யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ? கர்த்தர் சொல்றாரு, நானே தைரியமா சொல்ல இருக்கிறேன், உன்னை அதுக்காகத்தான் உண்டாக்கி இருக்கிறேன். நீ கட்டாத வசதியான பாருங்க, நல்லா கவனிங்க. வசதியா நம்ம வாழணும்னு கர்த்தர் விருப்பப்படுறார் அப்படின்றது ரொம்ப தெளிவா நான் உங்கள்கிட்ட சொல்றேன். வசதிக்காகத்தான் கர்த்தர்கிட்ட வரணும்னு நான் பிரசங்கம் பண்ணல. அது மட்டும்தான் கர்த்தர் தருவார், மனசே வரும் பணம் இருக்கணும் அப்படின்றது ஒரு நல்ல வாழ்க்கை இல்லை. அது கர்த்தருடைய சித்தம் இல்லை. நம்முடைய மனசு ஃபுல்லாக இயேசு கிறிஸ்து மேலே இருக்கணும். அவருடைய சுவிசேஷத்தை கேட்கிறதும் பிரசங்கிக்கிறதும் நம்மளுடைய முக்கியமான வேலை. ஆனால் தேவனுடைய ஜனங்களை தேவன் குறைபாடில் வாழ விட மாட்டார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், வசதியான. சத்தமாக சொல்லுங்க, அப்போதான் உங்கள் மைண்டுக்கு அது கேட்கும். ஏன்னா அது சொல்றதுக்கே பயப்படுற. எல்லாம் சொல்லுங்க, வசதியான. யாரை பற்றியும் கவலைப்படாதீங்கன்னா நினைக்க போகிறாங்கன்னு சொல்லி. வசதியான பெரிய பட்டணங்களை. ஒரு சில பேர் சின்னது கேட்டுக்கிறீங்களா, இந்த சின்னதான ஒரு வேலை பிரதர், அது சின்னதாக ஒரு சம்பளம், இப்படி சின்னதான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கர்த்தர் இந்த சின்னதாக ஆசீர்வச்சிருக்கிறார். இந்த சின்னத்தனமான பேச்சினால தான் அப்படி ஆணுங்குதுன்றார். பெரியன்றார் கர்த்தர் பெரிய பட்டணங்களையும். அடுத்தது பாருங்க, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும். வஸ்துக்கள் அந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க. திங்ஸ் ஆர் ஈவில் அப்படின்வாங்க. உங்களுக்கு உங்களுடைய தொழில்நுட்பத்தில் உங்களுடைய தொழிலில் நீங்கள் வளரணும்னா, உங்களுக்கு ஐஃபோன் தேவைப்பட்டுருந்துச்சுன்னா கர்த்தர் சொல்கிறார், நல்ல வஸ்துக்களை நீ வாங்கும்படி உனக்கு ஏற்படுத்தி தருவேன். பிரதர், என்னுடைய குறிப்பிட்ட ரோலுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவான சிஸ்டம்ஸ் எல்லாம் நான் வாங்கணுமா இருக்குது பிரதர். நல்ல வஸ்துக்களாலும், நம்ம வீடுகள் கூட நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால். யார் தர்றது சொல்லுங்க? கர்த்தர் தருவாரா தரமாட்டாரா? எஸ், அவர் உங்களுக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும்படி. ஹalleluya, come on. God wants us to live a satisfied life. நல்ல நிறைவுகளால, கர்த்தருடைய நன்மைகளால. அவர் சொல்லவே இல்லை, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வார்த்தையில் ஒரு குட் சை போட்டு கொடுக்குறேன், நான் வர்ற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் வந்துட்டேன்னா அப்புறம் தூக்கின்னு போகிறேன். பரலோகத்தில் தங்க வீதியில் நடக்கலாம். இங்கே வீதியிலே இருக்கிறாண்டவரே நான், பரலோகத்தில் அங்கே வந்து தங்க வீதின்றீங்களே, நான் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்கிறார் நம்மளை பார்த்து, இல்லைல்ல இங்கேயே உனக்கு நன்மையான வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறேன். அப்போ கர்த்தர் ஆதாம ஏதேனுடைய சூழலில் வாழணும்னு விருப்பப்பட்டிருக்கிறார். ஏதேன்னு அர்த்தம்? தாராளமான ஆசீர்வாதங்கள், ஏராளமான நன்மைகள். இப்படி தான் கர்த்தர் மனுஷனுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்து அவன் வாழ்க்கைக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்குறார். இப்போ என்ன தரிசனம் தெரியுமா ஆதாமுக்கு? பார், உனக்கு ஏதேன் தோட்டத்தை கொடுத்துட்டேன், இது ஒரு குறிப்பிட்ட ஜியோகிராபிக்கல் ஏரியா. ஆனால் நீ என்ன செய்ய போறனா, இந்த ஏதேனை பெருசாக்கணும். இந்த ஏதேன் பூமி எங்கும் நிரம்பும்படி நீ செய்யணும். அது எப்படி ஆண்டவரே நடக்கும்? நான் எப்படி செஞ்சேனோ அப்படிதான் நீயும் செய்ய போற. எப்படி ஆண்டவரே நடக்கும் அது? நான் ஒரு பேசுகிற ஆவி, உன்னையும் பேசுகிற ஆவியா மாத்தி இருக்கிறேன். இதோ இந்த ஏதேன் தோட்டத்தை உன் வாயின் வார்த்தைகளால பெருசாக்கு. இந்த ஏதேன் தோட்டம் பூமி எங்கும் நிரம்பட்டும். அப்ப முழு பூமியே ஏதேன் தோட்டமாக மாறணும். அந்த பொறுப்பை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை தான் கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்தார் அன்னைக்கு. எப்படி செய்யணும் அதை? தன்னுடைய வார்த்தைகளால. எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க இந்த நேரத்தில்? எஸ், தன்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த ஏதேன் தோட்டத்தையே பூமி முழுவதும் நிரப்பணுன்றது கர்த்தருடைய திட்டமா இருந்துச்சு. ஆனா என்ன நடந்துச்சு பாருங்க, பாவத்துக்கு மனுஷன் இடம் கொடுத்து தான் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செஞ்சிட்டதுனால தன்னுடைய அதிகாரத்தை, அந்த ஆளுமை, அதை பிசாசு இடத்துல இழந்துட்டான். இழந்த உடனே கர்த்தர் அப்படியே விடல பாருங்க.
கர்த்தர் தன்னுடைய மகனை அனுப்புறாரு, தன்னுடைய குமாரனை அனுப்பி நம்ம அத்தனை பேருக்காகவும் சிலுவையின் மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ளும்படி செய்தார். என்ன நடந்துச்சு சிலுவையில்? வாங்க கலாத்தியர் 3:13. கலாத்தியர் 3:13 பாருங்க. என்ன நடந்துச்சு சிலுவையில் சொல்லுங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும், அப்ப அத்தனை சாபமும் அவர் மேல விழுந்துருச்சு. நம்ம பாவத்தினால ஏற்பட்ட சாபம் எல்லாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எல்லாரும் அந்த கடைசி வார்த்தை சொல்லுங்க, மீட்டு கொண்டார். கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். I am redeemed. சொல்லுங்க, நான் மீட்டெடுக்கப்பட்டவன். சரியா? I am redeemed. I am redeemed. இப்போ redeemனா என்ன அர்த்தம்? ஒரு நகையை அடகு வச்சுட்டா அதை நம்ம ரிடீம் பண்ணும். நிலப்பத்திரத்தை அடகு வச்சா அதை ரிடீம் பண்ணும். அப்படின்னா முதல் எனக்கு சொந்தமானது நான் இழந்துட்டேன், ஆனால் திரும்பவும் அதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஒரு கிரயத்தை கட்டி பெற்றுக்கொள்ள போறேன். ரொம்ப சிம்பிள் பாருங்க. முதல் இருந்த நல்ல நிலைக்கு கர்த்தர் திரும்பி கொண்டு வரணும்னு சொல்லி விருப்பப்படுகிறார். ரிடெம்ஷன் என்ன அர்த்தம்? மனுஷன் இழந்த ஏதேனுக்குள்ள திரும்பவும் கர்த்தர் கொண்டு வர போகிறார். சிலுவையின் மீட்பின் செயல் என்னத்தை கொண்டு வர போகுதுன்னா, ஆதாம் ஏவாள் இழந்த ஏதேனுடைய நிலையை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில திருப்பி கொண்டு வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். I am redeemed. அப்படின்னு என்ன அர்த்தம்? திருப்பி தருவார், திரும்ப கொண்டு போவார்னு அர்த்தம். மறுபடியும் எனக்கு சொந்தம்னு அர்த்தம். ஏதேனுடைய சூழல் நமக்கு திரும்பவும் சொந்தமாகும்னா அது ஒரு அருமையான விஷயமாச்சே. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? நம்மள மீட்டெடுத்து ஏதேனுக்குள்ள கொண்டு வராம, நல்லா கவனிங்க, ஏதேன் என்ற ஒரு பிசிக்கல் பிளேஸ்ல கொண்டு போகாம ஏதேன் தோட்டத்தையே நமக்குள்ள கொண்டு வந்துட்டார். இப்ப ஏதேன் தோட்டம்னா என்ன அர்த்தம்? தேவ பிரசன்னம் வாசம் செய்கிற இடம், தேவ பிரசன்னம் உலாவுகிற இடம், தேவனும் மனுஷனும் நெருக்கமா இருக்கிற இடம். அது எங்க? நம்மளுடைய இருதயத்துக்குள்ள ஆவியானவர் வந்து நம்ம இருதயத்தையே ஏதேன் தோட்டமாக மாத்திட்டார். எல்லாரும் கவனிங்க. மனுஷன் பாவம் செஞ்சு ஏதேன் தோட்டத்தை இழந்துட்டான். இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து மீட்பை கொண்டு வந்தார். மீட்பு வந்த உடனே கர்த்தர் சொன்னாரு, ஏதேனுக்கு உள்ள உன்னை கொண்டு போறதுக்கு பதில் அதுக்கு முதல்ல நான் என்ன பண்றேன்? உனக்குள்ள ஏதேன் தோட்டத்தை கொண்டு வர்றேன். எப்ப நீ என்னை ஏற்றுக்கொண்டையோ அப்பவே உன் இருதயத்தை நான் சுத்திகரிச்சு, உன் இருதயத்துல என் நீதியை வச்சு, உன் இருதயத்துல உன்னை பரிசுத்தவானா மாத்தி, உன் இருதயத்துல என் சாயலை கொடுத்து, உன் இருதயத்துக்குள்ள என் ஆவியானவர் வாசமா இருக்கிறார். அதனால உன்னுடைய புதிய ஏதேன் தோட்டம் உன் இருதயத்துக்குள்ளவே இருக்குது. எல்லாரும் உள்ளத்து மேல கை வைங்க. எல்லாரும் சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து சொல்லுங்க, தேவ பிரசன்னம் என்னோட இருக்கிறதுனால, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், என் இருதயம் தான் ஒரு ஏதேன் தோட்டம். சொல்லுங்க, my heart is a new Eden. இப்ப கர்த்தர் ஆதாமுக்கு என்ன பொறுப்பை கொடுக்குறாரு? என்ன தரிசனத்தை கொடுக்குறாரு? ஏதேன் தோட்டத்தில் உன்னை கொண்டு போய் விட்டுட்டேன். இப்ப நீ என்ன செய்யணும்? என்ன மாதிரி பேசி இந்த தோட்டத்தை பூமி எங்கும் நிரப்பணும். பூமி எங்கும் ஆளுகை செய்யணும்னு அர்த்தம். இந்த தோட்டத்தை முழுசா நீ பரப்பணும். இப்ப கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஆதாமுக்கு அன்னைக்கு ஏதேனை கொடுத்தேன், உனக்கும் நான் ஏதேனை கொடுத்துருக்கிறேன். அது எங்க இருக்குது? உன் இருதயத்தில் இருக்குது. இப்ப நீ என்ன செய்யணும்? உன் வாழ்க்கையை ஏதேனாக மாற்றிக்கொள். உன் பொருளாதார நிலையை ஏதேனாக மாற்றிக்கொள். உன் திருமண வாழ்க்கையை ஏதேனாக மாற்றிக்கொள். உன்னுடைய தொழில, உன்னுடைய பிசினஸ நீ ஏதேனாக மாற்றிக்கொள். எப்படி ஆண்டவரே? ஆதாமுக்கு நான் சொன்னது போலவே, நானும் செஞ்சது போலவே, வார்த்தையை பேசி 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 நான் ஏதேனை உண்டாக்குனது போல நீயும் என்னுடைய வார்த்தையை எடுத்து பேசும்பொழுது உனக்கு உள்ள இருக்கிற ஏதேன், உனக்குள்ள இருக்கிற தேவநீதி, உனக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் உன் பொருளாதாரத்தில், உன் வீட்டில், உன் குடும்பத்தில், உன் தொழிலில், உன் ஊழியத்தில், எல்லா இடத்திலும் பரவ ஆரம்பிக்கும். உள்ள இருக்கிற ஏதேன் வெளியே வர ஆரம்பிக்கும். கர்த்தர் சொல்றாரு, அப்பேற்பட்ட வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்காக தான் உன்னை நான் அழைச்சிருக்கிறேன். யாருக்காவது புரிஞ்சுச்சுன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நேரத்தில் ஹalleluya. ஏதேன் எங்க இருக்குது? இப்ப இட்ஸ் இன் our heart, நம்ம உள்ளத்துல இருக்குது. இப்ப நம்ம என்ன செய்றோம்? உள்ள இருக்கிற அந்த ஏதேனை, அந்த ஏதேனுடைய எஃபெக்டை வாயின் வார்த்தைகளால சொல்லி 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 எல்லா இடத்துலையும், பொருளாதாரமா இருக்கலாம், நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கலாம், பேரண்டிங்கா இருக்கலாம், மேரேஜா இருக்கலாம், அத்தனைக்குள்ளவும் அந்த ஏதேன் தோட்டத்துடைய எஃபெக்டை நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹalleluya. நல்லா கவனிங்க. அதனால தான் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு ஆசீர்வாதத்துல வாழணும்னா உங்க இருதயத்தை நன்மையால நீங்க நிரப்பி பாதுகாத்து, உங்க வாயை கர்த்தருடைய வார்த்தைகளால நிரப்பி நீங்க பேச வேண்டும். You have to
guard your heart and speak the word in order to live under the blessing. எத்தனை பேர் கர்த்தரின் ஆசீர்வாதத்துக்குள்ள வாழணும்னு விருப்பப்படுறீங்க? நல்லா கை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். அந்த நேரத்தில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஏதேன் உனக்குள்ள தான் இருக்குது, உன் இருதயம் தான். இப்போ நீ வார்த்தையை பேசி 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 இருதயத்தில் இருக்கிற நல்ல பொக்கிஷங்களை வெளியே கொண்டு வந்தனா உன் வாழ்க்கையே ஏதேனாக மாறும். இப்போதைக்கு உன் இருதயம் மட்டும்தான் ஏதேன், ஆனா நீ மட்டும் வாயை திறந்து பேசினா சகல விஷயத்திலும் ஏதேனுடைய அனுபவத்தை நீ பார்க்க முடியும். பாருங்க, நீதிமொழிகள் 4:23 பாருங்க. நீதிமொழிகள் 4:23. your heart, see it's all about your heart. பாருங்க, எல்லா காவலோடும் என் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். your life is out of your heart. இருதயத்தை நான் ஆரோக்கியமா பார்த்துட்டேன்னா என் வாழ்க்கையவே நான் ஆரோக்கியமா பார்த்துக்கிட்ட மாதிரி. சில பேர் நினைக்கிறது தெரியுமா, அவனை பிடிச்சா என் வாழ்க்கை மேலே வந்துடும், இவனை பார்த்துட்டா என் வாழ்க்கை சரியாயிடும், இவங்களை விட்டுறக்கூடாது, அவங்களே பிடிச்சி அப்படியே தொங்கின்னு இருக்கிறது, அப்புறம் கண்டவங்களே பிடிச்சி நோண்டின்கிறது, எனக்கு இதை செய்வாரா, எனக்கு அதை செய்வாரான்னு. கர்த்தர் சொல்றாரு, நீ யாரையும் பிடிச்சி தொங்க தேவையில்லை. கர்த்தர், நான் உனக்கு ஏதேன இருதயத்தில் கொடுத்துருக்கிறேன். உன் இருதயத்தின் சிந்தைகளை நீ சரி பார்த்து உன் இருதயத்தில் நல்ல நல்ல விஷயங்களை சேர்த்து வச்சனா அதுல இருந்தே நீ நல்லா வாழ முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லா காவலோடும் உங்க இருதயத்தை காத்துக்குங்க. கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், என் இருதயம் தான் மிக முக்கியமானது. அப்போ இன்னொருத்தர் யாராவது எனக்கு தயவு காண்பிக்க போறாங்களான்னு வாழாம என் இருதயத்தை ஆரோக்கியமா பார்த்துக்கிட்டேன்னா அதுல இருந்தே இருக்கிற ஏதேன நான் வெளியே அனுபவிக்க முடியும். ஸோ கர்த்தர் ஆதாம் கொடுத்த தரிசனத்தை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஆதாமே, உன்னை ஏதேனில் கொண்டு வந்து விட்டுட்டேன், இப்போ நீ இதை ஆளுகை செஞ்சு, நான் எப்படி பேசி பேசி எல்லாத்தையும் செஞ்சனும், நீயும் வார்த்தைகளை பேசி பேசி இந்த தோட்டத்தை பெருசாக்கு, பூமி எங்கும் நிரப்பு, இந்த ஏதேன் தோட்டத்துடைய சூழலை பூமி ஃபுல்லாக கவர் பண்ணிடு. இன்னைக்கு அதே பொறுப்பை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்து சொல்றாரு. இரண்டாம் ஆதாம் வந்ததுனால, அவர் சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்ததுனால கர்த்தர் சொல்றாரு, ஐ ஹவ் ரிடீம்ட் யூ, உன்னை நான் மீட்டெடுத்திருக்கிறேன். அப்படின்னா நீ இழந்ததை திருப்பி கொடுத்துருக்கிறேன். ஏதேன மனுஷன் இழந்துட்டான், ஆனா நான் உன் உள்ளத்துல திருப்பி கொடுத்துட்டேன். இப்போ ஏதேன்ன்றது உன் உள்ளம், ஆவியானவர் அங்கதான் இருக்கிறார், அங்கதான் நீ நீதிமான், அங்கதான் நீ பரிசுத்தவான், உன் ஆவி நிரம்பி இருக்கிறது, உன் மனசை நீ வார்த்தையால நிரப்பிக்க. இப்போ இந்த ஏதேன உன் வாழ்க்கைய எப்படியாவது மாற்றும்படி நீ வாயை திறந்து நீ பேச கத்துக்க. let your world be changed into Eden. உங்க உலகமே ஏதேன் தோட்டமாக மாற முடியும் எப்பனா நம்மளுடைய இருதயத்தை நம்ம பாதுகாத்து, நம்ம இருதயத்துல இருந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம பேசும்போது. வார்த்தைகளின் முக்கியத்துவத்துக்கு நம்ம போலாமா? இருதயம், வார்த்தை, இது ரெண்டு தான் நம்ம பேச போறோம் இன்னைக்கு. சரியா? நம்மளுடைய இருதயத்தில் ஏதேன் இருக்குது, வார்த்தைகள் மூலமா ஏதேன வெளியே கொண்டு வர்றோம். எல்லா விஷயத்திலும் ஏதேன் தோட்டத்தை வெளிப்படுத்த போறோம் வெளியே. வாங்க இந்த வசனத்துக்கு வாங்க. மத்தேயு 12, Matthew chapter 12, அதுடைய verse number 33ல இருந்து நம்ம பார்க்கிறோம். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். மரம் நல்ல மரமா கெட்ட மரமான்றது அதோடைய பழத்தை வச்சு அந்த கனியை வச்சு தான் சொல்ல முடியும் இல்லையா? இப்போ மனுஷனை எப்படி வகை இருக்கலாம்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க, எப்படி சம்மந்தப்பட்டுறாரு பாருங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, பக்கத்தில் பார்த்து உங்களை பார்த்து தான் சொல்கிறாருன்னு சொல்லாதீங்க. இந்த நேரத்தில் ஸ்பெஷலாக அவங்க ஹஸ்பண்டை பார்த்து அப்படி சொல்லாதீங்க. இது இயேசுவை வெறுத்த ஜனங்களை ஜீசஸ் சொல்கிறார். சத்தியத்தை வெறுக்கிறியே விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்ட்டு, பிசாசுக்கு இடங்கினவங்க அப்படின்னு அவர் திட்டுறார். நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? கவனிச்சிங்களா? ஒரு மனுஷனுடைய தன்மையும் அவனுடைய வார்த்தையை கர்த்தர் சம்மந்தப்படுத்துறார். See, you are no better than your word. வார்த்தையை நீங்க காப்பாத்திக்கலனா நீங்க ஒரு நல்ல நபரே இல்லை. ஒரு மனுஷன் தான் வார்த்தை எப்படி இருக்குதோ அதை வச்சு தான் யாருன்றதை நம்ம நிர்ணயிச்சிட முடியும். ஏன் அப்படி சொல்ல முடியும்னா, நல்லா கவனிங்க, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஏன் நம்ம ஒரு மனுஷனுடைய வார்த்தையை வச்சு அவனை நம்ம நிர்ணயிக்க முடியும்னா, தான் இருதயத்தில் இருக்கிறது தான் தான் வாயில பேசின்னு இருக்கிறார் அந்த மனுஷன். அப்படின்னா ஒரு மனுஷன் யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? தான் வார்த்தைகளால. ஏன் பிரதர் அப்படி சொல்றீங்க? இருதயத்தின் நிறைவினால தானே வாய் பேசுது. அப்போ வார்த்தையை வச்சு இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்ல முடியும், இருதயத்தை வச்சு சொல்லிட முடியும். இப்பேற்பட்ட மனுஷன் இவர்னு சொல்லி எல்லாரும் அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். சத்தமா சொல்லுங்க, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இப்ப கர்த்தர் ஆதாமை என்னவா உண்டாக்குனார்? டெஸ்ட் பாருங்க, நடுவில் லெசன் நடுவில் டெஸ்ட் தருவாங்க தெரியுமா டீச்சர், அந்த மாதிரி டீச்சர் நான். ஓகே சரி சொல்லுங்க, மனுஷனை கர்த்தர் என்னவா உண்டாக்குனார்? அவருடைய சாயல்ல உண்டாக்குனார். குட். அவருடைய சாயல்ல உண்டாக்குனார்னா என்ன அர்த்தம்? அவர் மூக்கும் என் மூக்கும் ஒரே மாதிரி இருக்குதா? இருக்கிறது வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அது அவ்வளோ அழகாக இருக்குது. கரெக்டாக இல்லையா?
அவர் அப்படின்னா மூக்கு மொழியும் அவர் மாதிரி இருக்குதுன்னு அர்த்தமா, இல்லை நம்மளுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு அர்த்தமா? ஆவி தானே. அப்ப எல்லாரும் சொல்லுங்க, மனுஷனை கர்த்தர் எப்படி உண்டாக்கினார்? பேசும் ஆவியாக உண்டாக்கினார். நானே டெஸ்ட் குத்து நானே ஆன்சர் சொல்லி கொடுத்துட்டேன். நான் நல்ல டீச்சர் பாருங்க. நான் எல்லாரும் சொல்லுங்க, மனுஷனை தேவன் பேசும் ஆவியாக உண்டாக்கினார். So man was created to be a speaking spirit. எவ்வளவு பேர் புரிஞ்சுச்சா அது? ஓகே, அடுத்தது. அப்போ ஏதேனை உலகம் முழுக்க பரப்புறதுக்கு என்ன வழி? தேவனை போல இவரும் பேசணும். இப்போ நீங்க சொல்லுங்க, புதிய ஏற்பாட்டில் ஏதேன் எங்க இருக்குது? அது ஏதோ ஒரு காட்டில் இருக்குதுன்னு சொல்லாதீங்க. ஏதேன் எங்க இருக்குது? நம்ம இருதயத்தில் இருக்குது. எங்க தேவ பிரசனம் உலாவுதோ அதுதான் ஏதேன். தேவனுடைய பிரசனம் நமக்குள்ள இருக்கிறார் இல்லையா? அப்போ ஏதேன் இங்க இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆதாம போல உள்ள இருக்கிற ஏதேன் தோட்டத்தை பொருளாதாரத்திலையும் திருமணத்திலையும் எல்லா விஷயத்திலும் வெளியே கொண்டு வரணும்னா, குறைவில்லாத நலமும் விசாலமான வாழ்க்கையா மாத்திக்கணும்னா, கர்த்தர் எப்படி ஏதேனை உண்டாக்குனாரோ நம்மளும் அப்படிதான் உண்டாக்கணுமா இருக்குது. கர்த்தர் நம்மளை பேசுகிற ஆவியா உண்டாக்கி இருக்கிறார். இப்போ நம்மளும் வாய் திறந்து பேசி பேசி என்ன பண்றோம்? நல்ல வார்த்தைகளை பேசி பேசி ஏதேனை நம்ம கொண்டு வரோம் நம்மளுடைய வாழ்க்கையில். இப்போ நம்மளுடைய கேள்வி, எதனால வாய் பேசுது? எதனால பேசுதுன்னு தெரிஞ்சு பதற எனக்கு அது என்னான்னு தெரியும் பதர். அன்னைக்கு அப்படி யோசிக்காதீங்க சரியா? எதனால வாய் பேசுது? வசனத்தை வச்சு ஆன்சர் பண்ணுங்க. திருமணத்தை வச்சு எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணாதீங்க, வசனத்தை வச்சு. எதனால? அப்போ என் வாழ்க்கை ஏதேனா மாறணும்னா நான் எதை பாதுகாத்துக்கணுமா இருக்குது? இப்போ அப்படியே ரிவர்ஸில் போகலாமா? என் இருதயத்தின் நிறைவுனால வாய் பேசும். நான் வாயினால நன்மையானவைகளை பேசினேன்னா எனக்குள்ள இருக்கிற ஏதேன் வெளியே வர ஆரம்பிக்கும். கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறுது. அப்போ ஃபைனலாக எங்கே வந்து சேர்றோம்? என் இருதயம் எதனால நிரப்பப்படுது? பாருங்க, அடுத்த வசனத்துக்கு போகலாமா? இன்னும் நிறைய விஷயங்கள் கர்த்தர் எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. 35 சொல்றாரு, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து. ஹல்லேலூயா. நல்ல பொக்கிஷம் நம்ம இருதயம் தான். ஏதேன் தோட்டம் நல்ல பொக்கிஷம் இருக்குது. அதுல நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். 37 வசனத்தை பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் மனசு சரியா இருந்துச்சுன்னா உன் வாயின் வார்த்தை கரெக்டா இருக்கும். உன் வாயின் வார்த்தை நல்லா இருந்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு, ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உன் வாயின் வார்த்தைகளால இயேசு என் சொந்த ரட்சகர் நீ அறிக்கை செஞ்சனா நீ நீதிமான். உன் வாயின் வார்த்தைகளால எனக்கு இயேசு தேவையில்லை, அவரை தெய்வம் நான் வணங்க மாட்டேன், அவரை நான் நம்பல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்றபடி நீங்க குற்றவாளியாக தீர்க்கப்படுவீங்க. ஆனா இந்த வசனத்துல நம்மளுக்கு கிடைக்கிற இன்னொரு அருமையான அர்த்தம் என்ன தெரியுமா? உன் வாயின் வார்த்தைகள் தான் உன் எதிர்காலத்தை வடிவமைக்குது. கரெக்டா இல்லையா? It's talking about the future. எழுதிங்க, உங்களுடைய நோட்ஸ் எழுதிங்க பார்க்கலாம். Your words will frame your future. Your words will frame your future. நல்ல மனுஷன் நல்ல இருதயத்தின் பொக்கிஷத்திலிருந்து நன்மைகளை கொண்டு வருவான். கர்த்தர் சொல்றாரு, உன் வாயின் வார்த்தையின் படி தான் நீ நியாயம் தீர்க்கப்படுவ. அப்படின்னா the words you speak today have an effect tomorrow. இன்னைக்கு நீங்க பேசுறது உங்க நாளை, உங்களுடைய நாளைய வடிவமைச்சிட்டே இருக்குது, டிசைன் பண்ணிட்டே இருக்குது, ஃப்ரேம் பண்ணிட்டே இருக்குது. Your words will determine your future. Your words will design your future. எப்படி பதற என் வாழ்க்கையில ஏதேன் இருக்கும்? ஏதேன கர்த்தர் உள்ள கொடுத்துட்டாருன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற வாக்குத்தத்தங்களையும் வார்த்தைகளை எடுத்து பேச 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 பொருளாதாரம் ஏதேனுடைய எஃபெக்டை காமிக்க ஆரம்பிக்கும். குடும்பம் ஏதேனுடைய எஃபெக்டை காண்பிக்க ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் ரகசியம் என்ன தெரியுமா? இருதயத்தின் பொக்கிஷம். என் இருதயம்னா என்ன பிரதர்னு கேட்குறீங்க? இன்னொரு வசனத்தை உங்களுக்கு எடுத்து காமிச்சிருவாங்க. ஹீப்ரூஸ் சாப்டர் 4 verse number 12 பாருங்க. எபிரேயர் 4:12. இருதயம்னா என்னது? இருதயம்னா ரத்தத்தை பம்ப் பண்ணிட்டு இருக்குதே, இந்த டப் டப்னு சத்தம் வருதே, அதுவான்னு கேட்டிங்கன்னா இங்கே ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்க்குறோம். இருதயம்னா என்னன்னு சொல்லி பாருங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும், அது ரெண்டும் அங்கே தான் இருக்குது பாருங்க, ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்போ இருதயத்தில் என்ன இருக்குது? ஆத்துமாவும் ஆவியும் இருக்குது. இப்போ எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? ஹார்ட்னு கர்த்தர் பேசுறாரு, உன் இருதயத்தை காவல் காத்துக்கொள்ளுன்றாரு, இருதயத்து பொக்கிஷத்துல இருந்தாலும் வெளியே வருதுன்றார். இந்த ஹார்ட்னா என்ன பிரதர்? ஹார்ட்னா இதுதான், ஸ்பிரிட் அண்ட் சோல். கர்த்தரால நீதிமானாக்கப்பட்ட ஆவியும் நம்மளுடைய மனதும் சேர்ந்தது தான் நம்மளுடைய உள்ளம், நம்மளுடைய இருதயம். இதை பாதுகாத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையே நல்லா இருக்கும்னு கர்த்தர் சொல்றாரு. எல்லாரும் பாருங்க, பிரதர் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும் பிரதர்,
கர்த்தரின் ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் வெளிப்படணும். எப்படி பிரதர் அது நடக்கும்? பிரதர், ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் ஆதாமை கொண்டு போய் விட்டார் இல்லையா? என் வாழ்க்கையும் ஏதேன் மாதிரி இருக்கணும் பிரதர். எப்போ பிரதர் நடக்கும்னா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஏதேனா உனக்கு நான் கொடுத்துட்டேன். எங்க ஆண்டவரை கொடுத்தீங்க? நீ எப்போ என்ன ஏற்றிக்கிட்டே அப்பவும் மனசை ஏதேனா மாற்றிட்டேன்றார் கர்த்தர். மனசை மாற்றிட்டீங்களா? இப்போ எப்படி ஆண்டவரை நான் எல்லா விஷயத்திலும் ஏதேன பார்க்குறது? கர்த்தர் சொல்கிறாரு, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உன் வாய் பேச பேச, நன்மையான காரியங்களை பேச பேச, நீ அப்படிதான் வாழ்க்கையை நடத்த போற. ஏன்னா கர்த்தர் அப்படி உண்டாக்கிட்டார் பாருங்க. மனுஷன் பேசிதான் வாழ்க்கையை நடத்தணும் கர்த்தர் உண்டாக்கிட்டாரு. அவ்வளவு முக்கியம் பாருங்க. உங்களுடைய எதிர்காலமே உங்க வார்த்தைகளை சார்ந்ததுன்னு சொல்றேன் நான். வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு பிசாசானவன் ஏமாத்திட்டான் பாருங்க நிறைய பேரை. வார்த்தைகள் அவ்வளோ முக்கியம் இல்லைன்னு சொல்லி ஏமாத்திட்டான். அதனால தான் கண்ட வார்த்தைகளையும் பேசுறது. கேட்டா சும்மா ஜோக்குக்கு சொன்னேன், தெரியாமல் சொல்லிட்டேன், இமோஷனில் பேசிட்டேன். அவங்களுக்கு தெரியல ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளோ வல்லமையானதுன்னு சொல்லி. எஸ், வார்த்தை வரல. அதனால தான் பாருங்க, கெட்ட வார்த்தை ரொம்ப சுலபமாக பேசிடுவாங்க. என்னன்னு கேட்டா, இல்லை கோவம் வந்தால் சில டைம் 2 வார்த்தை வர்றது தான், அதில் என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல பாருங்க. வார்த்தையின் முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு வார்த்தையும் அந்த மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வந்துட்டு இருக்குது. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை அது வடிவமைச்சிட்டு இருக்குது. Your words are framing your future. பிள்ளைகளை பார்த்து நீங்க பேசுற வார்த்தைகள், மனைவியை பார்த்து நீங்க பேசுற வார்த்தைகள், உங்க வாழ்க்கையை பார்த்து நீங்க பேசுற வார்த்தைகள், கண்ணாடியை பார்த்து நீங்க பேசுற வார்த்தைகள், உங்களை பார்த்து நீங்க பேசுற வார்த்தைகள் வல்லமையானது. கர்த்தர் அப்படி வடிவமைச்சிட்டாரு. ஒருத்தர் சொல்றாரு, இது என்ன கதையாகுது, எல்லாம் வார்த்தையா? வார்த்தையை பேசி பேசி மனுஷன் வாழ்ந்துருவானா? நான் நம்புறதில்லை அப்படின்றாரு. சரி, நம்பாதீங்க விடுங்க. இந்த வண்டி பெட்ரோல் போட்டால் தான் ஓடுமா? ஆமாம் பிரதர். ஏன்? இல்லை அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை நான் நம்புறதில்லை. நம்பாதீங்க விடுங்க. ஆனால் நடு ரோட்டில் கார் நின்றோம், வாகனம் இப்போ எடுக்க முடியாது, ஓட. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ இப்படி ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே வாகனம் நின்று போய்விட்டது, அது என்னவோ தெரியவில்லை, உம் சித்தம் என்னவோ அது நடக்கட்டும். காரை நிப்பாட்டிட்டு நடந்து செல்வது தான் உம் சித்தமாக இருந்தால் அடியேன் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். நீர் என்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆண்டவரே நீங்கள் கெட்டவரானாலும் நான் நல்லவராக இருக்கும்ன்ட்டு அப்படியே பெரிய தாராள பிரபு மாதிரி இவர் பேசின்னு இருப்பார். அப்படியே ஆண்டவர் மேலே திருப்பி விட்டுருது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், பார், வார்த்தை பேசினா மனுஷன் வாழணும் நான் நிர்ணயிச்சிருக்கிறேன். அப்படி தான் நான் டிசைன் பண்ணியிருக்கிறேன். பெட்ரோல் போட்டால் தான் வண்டி ஓடும், அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க மேனுஃபேக்சர். நீ அதில் போய் இல்லை பெட்ரோல் விலை ஜாஸ்தி, நான் கெரோசின் தான் ஊற்றுவேன், நான் கொஞ்சம் தண்ணியை கலந்து ஊற்றுவேன்னா யாருக்கு நஷ்டம்? கம்பெனிக்காருக்கு நஷ்டம் இல்லை. யாருக்கு? அந்த பேச்சை கேட்காதவருக்கு தான். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லார், வார்த்தை பேசி தான் நீ வாழணும். அப்படி தான் நான் உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். ஏன்னா ஐ ஹவ் மேட் யூ டு பி a ஸ்பீக்கிங் ஸ்பிரிட். நீ ஒரு பேசுகிற ஆவி. நீ வார்த்தையை பேசினா தான் வாழ முடியும். இல்லை நான் கண்டபடி பேசிட்டு நல்லபடி வாழணும்னு விருப்பப்படுறேன். ஆண்டவர் சொல்றார், அந்த 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 விஷயத்துக்கு இடமே இல்லை. நீ நல்ல பொக்கிஷ சாலையாக உன்னுடைய இருதயத்தை நீ காத்துக்கிட்டனா அதிலிருந்து நன்மையானவைகள் வரும். அந்த நன்மையானவைகள் நிமித்தம் உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வரும். எல்லாரும் சொல்லுங்க, நல்ல இருதயத்துல இருந்து நல்ல வார்த்தைகள் வரும். சொல்லுங்க சொல்லுங்க, நல்ல வார்த்தைகள் நல்ல எதிர்காலத்தை எனக்கு வடிவமைச்சு தரும். எவ்வளவு முக்கியமான ஒரு பிரின்சிபல் பாருங்க அது. ஹalleluya. யாராவது ரிசீவ் பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த நேரத்தில்? எஸ், கரங்களை தட்டி துதிக்கணும்னா நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு இந்த நேரத்தில். எஸ், ஹalleluya. வார்த்தைகள் அவ்வளவு முக்கியமானது. கர்த்தர் இந்த முழு அண்ட சராசரத்தையும் வார்த்தையால் உண்டாக்குனாரு. இன்னைக்கு நமக்கும் வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளும் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். கவலைப்பட்டு எதிர்காலத்தை வடிவமைக்க முடியாது. அடுத்தவங்க காலில் போய் விழுந்து எதிர்காலத்தை வடிவமைக்க முடியாதுன்னு சொல்கிறேன் நான். சோகப்பட்டு கண்ணீர்னால எதிர்காலத்தை நீங்கள் வடிவமைக்க முடியாது. வாயின் வார்த்தைகளால் நீங்கள் வடிவமைக்க முடியும். நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், எதிர்காலம் மாறணும் பதர், நியூமராலஜி பெரிய பேர் மாற்றிட்டுமா அப்படின்றாங்க, சரியா ஃபர்னிச்சர் மாற்றிட்டுமா, வீடு மாற்றிடுறேன் அப்படின்றாங்க, நான் ஊரை மாற்றி போகிறேன் பதர் அப்படின்றாங்க. நல்லா கவனிங்க, எது மாறுதோ இல்லையோ இருதயம் ஃபஸ்ட்டு மாறணுமா இருக்குது. இருதயம் மாறிடுச்சுன்னா யாரை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் இருதயம் ஆரோக்கியமாக இருந்து தாராள மனதோடு இருந்துச்சுன்னா, உங்கள் இருதயம் கர்த்தரை போலவே நல்ல பொக்கிஷ சாலையாக உங்கள் இருதயத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா எந்த மனுஷன் கைவிட்டால் நீங்கள் கவலைப்பட போகிறதில்ல. ஏன் தெரியுமா? என் உள்ளம் கர்த்தருக்கு தெரியும். என் உள்ளத்தை நான் சுத்தமாக வச்சுருக்கிறேன். என் கர்த்தர் என் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இருதயத்தை பாதுகாத்துட்டிங்கன்னா வாழ்க்கையே நல்லா இருக்கும்னு சொல்கிறேன் நான். இந்த வாழ்க்கையை நல்லா இருக்கிறதுக்காக தான் கர்த்தர் நம்ம சபைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறார். நிறைய பேர் பாரு நினைத்தையும் மாற்றிட்டு இருக்கிறார் தெரியுமா, எதிர்காலம் மாறணும்னு சொல்லி. நான் கேள்விப்பட்டேன், ஜப்பான், சைனா, கொரியா இந்த தேசங்கள்லாம் கை ரேகையை சர்ஜரியால் மாத்திர ஆப்ரேஷன் இருக்குதான் பாருங்க. என் கை ரேகை லெஃப்ட்டில் போயிட்டு இருக்குது பதறது கோடு, ரைட்டில் போனால் தான் வாழ்க்கை சரியாகும். லெஃப்ட்டில் போய் சனியன்களாக வந்து சேர்றாங்க என் வாழ்க்கையில். ரைட்டில் போனேன் நான் நல்ல அருமையான சகுனங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு மாற்றிக்கிறாங்களா உண்மையாகவே. சரியா? எனக்கு ஏன்னா கை ரேகை இதனால் மாற முடியும் அப்படின்னு. நீங்கள் ரொம்ப சீக்கிரம் பணக்காரன்னு நீங்கள் போகலாம். கொரியாக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சர்ஜரியை கற்றுக்கிட்டு நீங்கள் கடை ஆரம்பிச்சிங்கன்னா பரவாயில்ல, கை ரேகையை மாற்றி விட்றேன் நான், வாழ்க்கையை மாறிடும் அப்படின்னு. வார்த்தையில் தான் எல்லாமே இருக்குது. திருமண வாழ்க்கை வார்த்தையில் தான்.
மனைவியை கனப்படுத்துறதில்ல, கணவரை கனப்படுத்துறதில்ல, மனைவியை நேசிக்கிறதில்ல. ஆனால் பிரதர் ஆண்டவரே என் திருமணத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவர் சொல்வார், நீ ஆசிட் ஊற்றி கொளுத்தின்னுங்கிற, நான் என்னத்தை ஆசீர்வதிக்கிறது? நீ மனைவியை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிற, கணவரை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் கண்டபடி வார்த்தைகளை பேசிட்டு எங்களால் சமாதானமாக இருக்க முடியல. நான் என்ன அர்த்தம்? யூ சேஞ்ச் யுவர் வேர்ட்ஸ், யூ கேன் சேஞ்ச் யுவர் மேரேஜ். கல்யாணத்துக்கு முன்னாடி பாருங்க ஆச்சரியம், நெகட்டிவ்ஸ் எல்லாம் அப்படியே பிளர் ஆகிடும், வெறும் பாசிட்டிவ்ஸை மட்டும் பேசுவோம், வெறும் பாசிட்டிவ்ஸை மட்டும் பேசுவோம். அதனால தான் பாரு, யாராவது ஒருத்தரை லவ் பண்ணி தொலைச்சிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட பேசி புத்திமதி ஏற்றுறது ரொம்ப கஷ்டம் பாரு. அவங்க மைண்டே அவங்க இல்லை பிரதர், எப்படி இருந்தாலும் அவர் எப்படி பிரதர், அவங்க இப்படிங்கிறது என்ன சொல்லுங்க பிரதர், அவன் மூக்கு கிளி மூக்கு பிரதர், எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஏதாவது ஒரு பாசிட்டிவாக பிடிச்சிக்குவான். நான் சொல்கிறேன், கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருக்கும், அதை நம்ம எடுத்து சொல்லுவோம் பாரு, இது ஒத்து வராது, இது ஒத்து வராது, இது ஒத்து வராது, அதெல்லாம் இல்லை பரவாயில்ல பிரதர், நான் பார்த்துப்பேன் பிரதர், நானும் இந்த அழகு இந்த இது பிரதர். கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்க பாசிட்டிவ் எல்லாம் நம்ம மறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெறும் நெகட்டிவ், எது எடுத்தாலும் நெகட்டிவ். சரியா? எதாவது முட்டை நான் இது சொன்ன பிரதர், முட்டை ஆம்லெட் சொன்ன பிரதர், அப்புறம் என்ன ஆயிடுச்சு, பாயில்ட் எக் கொடுத்துட்டா பிரதர். சரி பரவாயில்ல விடுங்க, அடுத்த நாள் பாயில்ட் எக் கேட்டேன் பிரதர், இப்போ ஆம்லெட் போட்டு எடுத்து வந்துருக்கிறா பிரதர். சரி அப்புறம் என்ன ஆச்சு, இல்லை பிரதர் மூணாவது நாள் ரெண்டும் கேட்டேன் பிரதர், ரெண்டும் கொடுத்தாங்களா, ரெண்டும் கொடுத்தா பிரதர், ஒரு ஆம்லெட்டும் வந்துச்சு, ஒரு பாயில்ட் எக் வந்துச்சு. இப்போ என்ன பிரதர் பிரச்சனை, ஆம்லெட் போட வேண்டியதில் பாயில்ட் எக் பண்ணிட்டு இருக்கிறா, பாயில் பண்ண வேண்டியதை ஆம்லெட் போட்டு என்ன பிரதர் இப்படி பண்ணுறான்னு. நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். லெட் த நெகட்டிவ்ஸ் பிளர். பேசுங்க பாருங்க, இது எனக்கு பிடிக்கலங்க, இந்த சுபாவம் பிடிக்கல, பாருமா நீ அப்பப்போ இந்த மாதிரி பேசுகிற எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, நம்ம ஓப்பனாக பேசலாம். ஆனால் பாசிட்டிவ்ஸை மேக்னிஃபை பண்ணுங்க. திருமண வாழ்க்கைன்றதே வார்த்தைகளை சார்ந்ததுன்னு மறந்துடக்கூடாது. நிறைய வாலிப பிள்ளைங்க நினச்சிருக்கிறதுனா தெரியுமா, எனக்கு கல்யாணம் ஆகட்டும், ஊராக சுற்றுறேன், நான் இவ்வளோ ஷாப்பிங் பண்ணுவேன், சரியா, இட்ஸ் ஆல் அபவுட் த பெட், மேரேஜ் பெட், நாங்கள் இவ்வளோ க்ளோஸாக இருப்போம், நான் இன்பத்தை அனுபவிப்போம், அதெல்லாம் இருக்குது திருமணத்தில். ஆனால் திருமணத்துடைய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, பேசினே இருக்கணும். நீங்கள் திருமணமான உங்களுக்கு தெரியும், பேசிட்டே இருப்பீங்க, நல்லா தெரிஞ்சு பேசுவாங்க, என்னங்க அது நாளைக்கு எது வரும், ஆமாம்மா அடுத்த நாள் காலையில் சேவ் பண்ணிட்டு அந்த நேரத்தை பாரு, கரெக்டாக பிளேட் இங்கே வரும் பாரு, இந்த நேரத்தில் இல்லை இது என்ன பேசுகிறேன், நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்களே, இருமா ஒரு நிமிஷம் இருமா, ஆஃப் பண்ணிட்டுமா, ஆஃப் பண்ணி பேசுமா இருக்கு. நீங்கள் டாய்லெட்டில் இருப்பீங்க, அப்போ கூட அவங்க வந்து, அதாவது நான் அன்றைக்கி ஒன்று வாங்கி வர சொன்னேன், அது எங்கே வச்சுக்கிறேன். மேரேஜ் இஸ் அபவுட் டாக்கிங். திருமணம் ஆனவங்க சத்தமாக ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டாக இல்லை, பேசுறது தான் திருமண வாழ்க்கை. பேசுறதுக்கு மறுத்தாங்கன்னா திருமணத்தை மறுக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் சொல்கிறோம், கணவர் மனைவி உங்கள்கிட்ட பேசும்போது எந்திரிச்சு போயிடக்கூடாது, உட்காருங்க, வாட் எவர் இட் இஸ், டீல் வித் இட், பேசி முடிங்க, மனசு திறந்து பேசுங்க. பேசுறதை மட்டும் யாரும் நிராகரிக்கவே கூடாது. இட்ஸ் அபவுட் தி வேர்ட்ஸ். உங்க வார்த்தைகளை மாத்தினா திருமணம் மாற முடியும். திரும்பவும் ஐ லவ் யூன்னு சொல்றதை அதிகமாக்குங்கன்னு சொல்றேன். திரும்பவும் நீ அழகா இருக்கிறேன்னு சொல்றதை மிஸ் பண்ணாதீங்க. திரும்பவும் நீ தான் என் வாழ்க்கையுடைய பிளெஸிங்னு சொல்லி 1000 தடவை சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நைட்டு 2 மணிக்கு மெசேஜ் பண்ணுவோம், யூ ஆர் அ பிளெஸிங் இன் மை லைஃப். அந்த பொண்ணு நல்லா தெரிஞ்சு பார்த்துன்னு வாட் இஸ் திஸ், ஓ இஸ் சென்ட் டு மீ யூ நோ. இப்போ எப்போ சொன்னீங்க கடைசியா, அதே எப்போ தான் லாஸ்ட் மேரேஜ் செமினாரில் சொன்ன முதல் முந்தைய பார்த்து சேஞ்ச் த வேர்ட்ஸ். கேள்விப்பட்டேன் பாருங்க இந்த செய்தியை. நான் நார்த் இந்தியாவில் ஒரு மனைவி வெறுப்பாயிடுச்சு ஒரு கணவர் மேலே, விட்டு போகிறவனா நான் அப்படின்ட்டு சண்டை போட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுச்சு. அந்த அம்மா ஸ்டேஷன் போய் எங்களை பிரித்து வைங்க ஐயா அப்படின்ட்டு அது ஸ்டேஷனில் நின்று பயங்கர ஒரு பிரச்சனை. கணவர் போயிருக்கிறார், போலீஸ் கூப்பிட்டாண்டி ஒரு கணவர் போயிருக்கிறார். போய் என்ன பண்ணுறாருன்றீங்க, போயிட்டு இந்த மனைவியை பார்த்து ஒரு பாட்டு பாடிக்கிறார் பாருங்க. அது பாடினாரான் திரும்பவும். மனைவியை பார்த்து நீ இப்படிமா நீ அப்படிமான்னு சொல்லி ஒரு ஏதோ பாட்டு பாடிக்கிறார், பாடி மயக்கிருக்கிறார் ஒரு காலத்தில். திரும்பி அந்த பாட்டை பாட என்னாச்சுன்றீங்க, மனைவி அப்படியே அவரை கட்டி பிடிச்சி அழுது, அப்புறம் அது எங்களை பிரித்து வைக்க வேண்டான்னு அவர் கூடவே போகிறேன்ட்டு அந்த அம்மா வீட்டுக்கே வந்துச்சு ரிட்டர்ன். நான் சொல்கிறேன் பாருங்க, கணவர்கள் வார்த்தையின் வல்லமை மறந்துட்டோன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது நீதிமொழிகள் பிரதர், நீதிமொழிகள் 31 மாதிரி எனக்கு ஒரு பொண்டாட்டி வேணும் பிரதர், கேட்டுக்கிறீங்களா? அது ஐ வாண்ட் அ ப்ராப்ஸ் 31 உமன். ப்ராப்ஸ் 31 விடுங்க, ப்ராப்ஸ் 30 வரைக்கும் பச்சிங்களா ஃபஸ்ட்டு. அதில் என்ன போட்டு தெரியுமா, அந்த ப்ராப்ஸ் 4:23 போடு தம்பி. ஃபஸ்ட்டு நீதிமொழி, அப்புறம் தேன்மொழி. வாங்க என்ன சொல்கிற, ப்ராப்ஸ் 4:23 அது பட்சமா, அது படிக்கல. நீ ப்ராப்ஸ் 31 உமன் தான் வேணும்னா ஆண்டவர் சார் நீ ப்ராப்ஸ் 30 ஃபஸ்ட் படி. நீ ப்ராப்ஸ் 1 to 30 மேன் ஆயிரு, அப்புறம் 31 உமனாக அவங்க வந்து சேருவாங்க. எல்லா காவலோடு முன் இருதயத்தை காத்துக்கொள். இருதயம் நல்ல பொக்கிஷ சாலையாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஜீவ ஊற்று வரும் அப்படின்றார் கர்த்தர். வார்த்தைகள் அவ்வளோ முக்கியமானது, அவ்வளோ வல்லமையானது. 2014 ஒரு சம்பவம் ரொம்ப பெரிய ஒரு செய்தியாக போச்சு பாருங்க. 9 வயசு பையனை ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டு தெருவிலே கடத்திட்டு போயிட்டான் பாருங்க ஒருத்தன், கொடூரமானவன். இந்த பையன் யாரையும் சண்டே ஸ்கூல் போகிறவன், நல்லா ஆண்டவருடைய பாடலில் நிறைய தெரிஞ்சு வச்ச பையன். இவனை கடத்திட்டு போய் இவன் என்ன பண்ணியிருக்கிறான், கடத்தின டைம்ல இருந்து 3 மணி நேரம் தொடர்ந்து ஆண்டவருடைய பாட்டை பாடி இருந்திருக்கலாம். எவ்ரி பிரேஸ் இஸ் டு ஆர் காட், 3 மணி நேரம் கர்த்தரை துதிச்சு பாடினே இருந்தா. அவன் கிட்னாப் பண்றான், என்ன பண்றான், வீட்டை வந்து விட்டு போயிட்டு இருக்கிறான். நீ வாண்டடா
பாடினேக்கிறான், நிப்பாட்ட மாட்டேங்கிறான் இவன். அப்படி வார்த்தைகளுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்க. கண்டபடி பேசிட்டு நல்லபடி வாழணும்னு நினைக்காதீங்க. என்ன மாதிரி வார்த்தை சொன்ன மாதிரி இப்போ நான் பக்கத்தில் இருந்து பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், உங்களை பார்த்தா பேசுனுக்கிறாருன்ட்டு. ஏன்னா அவங்க வேற அவங்க மாமியார் நினச்சுக்கிறாங்க, மாமியார் வந்தால் நல்லா இருந்திருக்கு இன்னைக்கு, நாத்தனார் வந்திருந்தா திருந்திருப்பாங்க இன்னைக்குன்னு. ஆண்டவர் உங்களை என்னத்துக்கு கொண்டு வந்தார் இன்னைக்கு? கண்டபடி பேசிட்டு நல்லபடி எப்படி வாழ முடியும்? இருதயத்தை முதல் நல்லா பாதுகாத்துக்கிறோம் இல்லையா? அப்ப கர்த்தருடைய வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள், அவர் சொன்னால அழகான, நலமான, விசாலமான, வசதியான தேசங்கள், நீ நல்லா இருப்ப, இந்த வார்த்தைகள் எல்லாம் எடுத்துக்கிறோம் உள்ளத்துல. அப்புறம் இதையே நம்ம வாயில வச்சு நம்ம பேசுறோம். என் வார்த்தை நல்லா இருக்கும், என் வாழ்க்கை நல்லா இருக்கும், என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, என் மனைவி நல்லா இருப்பாங்க. இதனால வாழ்க்கையை வடிவமைக்கப்படுது. ஏன்னா கர்த்தர் இப்படி தான் உண்டாக்கிட்டார் மனுஷனை. He is a speaking spirit. He is a speaking spirit. Your words are very very important. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தை பாருங்க. ஒரு நாள் பூலோகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் ஒரு கெட்டவன் இருந்தான் பாருங்க. அவன் பேர் வந்து நிம்ரோத்ன்றவன் ரொம்ப மோசமானவன், கொலைகாரவன். தன்னை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி முதல் விக்கிரக ஆராதனையெல்லாம் கொண்டு வந்தான் அவன் தான் அப்படின்னு சொல்லி நிறையா என்ன சொல்றது ஹிஸ்டோரியன்ஸ் சொல்றாங்க. இந்த நிம்ரோத்ன்றவன் ஒரு திட்டம் போடுறான் பாருங்க. வாங்க எப்படி எல்லாரும் ஒரு கோபுரத்தை கட்டலாம். ஏன் தெரியுமா கோபுரத்தை கட்ட போறோம்? ஏன்னா அடுத்தது ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா கடவுள் கையில் நம்ம தப்பிச்சிடலாம், நம்ம தாண்டா கடவுள் நம்ம கிட்ட. ஒரு கோபுரத்தை கட்டுறான். அதை அந்த கோபுரத்து பேர் தான் பாபேல் கோபுரம் நம்ம பார்க்குறோம். பாபேல்லாம் கன்ஃபியூஷன் அர்த்தம். என்ன கன்ஃபியூஷன் ஆச்சு அந்த இடத்துல பாருங்க. 5ஆம் வசனத்தை பாருங்க. 5ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 11:5 பாருங்க. பாபேல் கோபுரத்து சூழ்நிலை என்ன நடந்துச்சுன்னு. மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். கர்த்தர் இறங்கி, அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். இப்போ இதை தடை பண்ணி ஆகணும். கர்த்தருக்கு விரோதமாக பண்றாங்க, தடை பண்ணி ஆகணும். கர்த்தர் எப்படி தடை பண்ணாரு? ஒரு பில்டிங் கட்டுறாங்க, எப்படி தடை பண்ணலாம்? செங்கல் எத்தனவர்களை லாரியை பிளாக் பண்ணலாம், ஆளு பிளாக் வராத மாதிரி பண்ணலாம் இல்லையா? எவ்வளோ இருக்குது? பணத்தை பிடிங்கிடலாம். அப்படியும் இல்லைன்னா மேஸ்திரியை கடத்தலாம். இது எல்லாத்தையும் விட்டு கர்த்தர் என்ன பண்ணாருன்னு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, பார் நான் மேஸ்திரியை கடத்திடலாம், நீ இன்னொருத்தனை கொண்டு வந்துடலாம். செங்கல் இல்லைன்னா நீ ஆளு பிளாக்கை கொண்டு வந்துடலாம். ஆனால் நான் ஒரு விஷயத்தை குழப்பி போட்டேன்னா அதுலேருந்து நீ வெளியே வர முடியாதுன்றார். இந்த ப்ராஜெக்டை எப்படி நிப்பாட்டுறது? கர்த்தர் சொல்றாரு பாருங்க 7ஆம் வசனத்தில், நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை, come on, what did he touch? Their language, their speech. ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம். முதல் தாறுமாறுன்ற வார்த்தை பயன்படுத்துகிற ஆண்டவர் தான். தாறுமாறாக்கிடுவார் ஆண்டவர் சொல்றேன். பாஷையை தாறுமாறாக்குனார். எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை தாறுமாறாயிடுச்சுன்னா சொல்லுங்க, வாழ்க்கையே தாறுமாறா போயிடும். இது கூட நீங்க நோட்ஸ்ல எழுதலாம். உண்மையான விஷயம் தான் பாரு. வார்த்தை தாறுமாறா போச்சா அப்போ வாழ்க்கையே தாறுமாறா போயிடும். கர்த்தர் வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார். மனுஷன் யாரு? அவன் ஒரு பேசுகிற ஆவி. பேசுகிற ஆவியா இருக்கிற மனுஷன் பேசியே சின்ன ஏதேன் தோட்டத்தை, சின்னதுன்னா கம்பேர்ட் டு தி எர்த்ல, அதை பூமி எங்கும் பரப்பணுமா இருந்துச்சு. இப்போ கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ ஏதேன்ல இல்லைன்னு நினைக்காத, உனக்குள்ள ஏதேனை கொண்டு வந்துட்டேன். ஏசு கிறிஸ்துவானவர் மீட் எடுத்துட்டார் உன்னை, நீ இழந்ததெல்லாம் திருப்பி கொடுத்துட்டார். Now you have Eden on the inside. இப்போ நீ என்ன செய்யணும்? கர்த்தர் சொல்றாரு நம்மளை பார்த்து, ஆதாமுக்கு அன்னைக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தேன் தெரியுமா? ஒரு தரிசனத்தை, இந்த ஏதேனை நீ விரிவாக்கணும்னு சொன்னல, உனக்குள்ள ஏதேன் இருக்குது, நீ அந்த ஏதேனை விரிவாக்க முடியும். அந்த ஏதேன் உன் பொருளாதாரத்தில் பார்க்க முடியும், உன் திருமணத்தில் பார்க்க முடியும். அதுக்கான ரகசியமே வாயின் வார்த்தைகள். யூ ஸ்பீக் த பிளெஸிங். ஆசீர்வாதத்தை பேசுங்க. ஆசீர்வாதத்தை பேசுறதுனால தான் நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்த முடியும். பாருங்க, உலகத்தில் பல மதங்கள் இருக்குது, பல வழிகளை மனுஷர்கள் போதிக்கிறார்கள். இந்த எல்லா மதங்கள்லையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுக்கமான விஷயங்களை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. கொலை செய்யாத, திருடாத, அடுத்தவனுக்கு நல்லது செய், தானம் தர்மம் பண்ணு, எல்லா மதத்துலையும் சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல. ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்க. கர்த்தருடைய வேதத்துக்கும் வேற மதங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, எந்த மதத்திலுமே மனுஷன் யார், எப்படிப்பட்டவன் அப்படின்ற வெளிப்பாடே இல்லை. There is no revelation of who man is, but God is revealed to us in the word. மனுஷன் யாரு? அவன் ஒரு பேசுகிற ஆவி, தேவனுடைய சாயல் அப்பேற்பட்ட வகையில அவன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அதனால கர்த்தர் சொல்றாரு, நீ மனசுல விசுவாசி, வாய் திறந்து பேசு, நீ நல்லா இருப்ப. அப்படிதான் ரட்சிப்பே உண்டாச்சு. உலகத்திலே மிகப்பெரிய வரமே ரட்சிப்பு. அது எப்படி நடந்துச்சுன்றீங்க பாருங்க. ரோமர் 10:10 பாருங்க. நீதி உண்டாக
இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். உங்க உள்ளத்து மேல கை வச்சு சொல்லுங்க, இருதயம் விசுவாசிக்கும். அப்படியே வாய் மேல, வாய் பக்கத்தில் கை வச்சு சொல்லுங்க, வாய் பேசும். அப்படியே கை உயர்த்தி சொல்லுங்க, வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். சொன்னீங்களா? இன்னொரு தடவை. ஓகே, வேற கை எடுத்துங்க, போர் வச்சுச்சுன்னா சொல்லுங்க, இருதயம் விசுவாசிக்கும், என் வாய் பேசும், என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் அருமையாக நம்மளுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துட்டார். இருதயம் விசுவாசிக்கும், வாய் பேசும், வாழ்க்கையே ஆசீர்வாதமா இருக்கும். ஏதான் நீங்க மனதளவில் நீங்க ஏற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு உங்க திருமணத்தில் ஆசீர்வாதத்தை பேசுங்க, உங்க சம்பளத்து மேலே ஆசீர்வாதத்தை பேசுங்க. சம்பளம் வர்ற அன்னைக்கு கண்ட பேரை தப்பிச்சு திட்டி துப்பிருத்தான். இவன் நாடானே இவ்வளோ கம்மியாக கொடுக்குறான், இதை எடுத்துன்னு போய் கொடுத்தவொன்னே அவள் கொடுத்துட்டு என்கிட்ட கொடுக்கவே மாட்டேங்கிறான் என் மனைவி. அப்படி 2 நாளில் காலியாகி 5 நாளில் ஆண்டவரே சீக்கிரம் வாருன்னு ஜெபம் பண்ணுறேன் பிரதர். 5 அப்போ 2 மீன் கையில் எடுத்துட்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்ண சபிச்சாரா? அது சின்ன பையன் டிஃபன் பாக்ஸ், அது சின்ன பையனுடைய டிஃபன்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. 5 அப்போ 2 மீன். ஜீசஸ் இது தான் இருக்குது. ஜீசஸ் தூக்கி அப்படியே தூர போட்டாரா? இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? தேவனே, இப்பேற்பட்ட ஜனங்களை ஆண்டவரேன்னு குத்திங்க அப்படின்னு சொல்லாமல் அந்த 5 அப்போ 2 மீனை கையில் எடுத்து ஹி பிளஸ்ட்னு போட்டிருக்குது. ஹி பிளஸ்ட் அப்படின்னா, ஆண்டவரே இது மேலே உங்கள் ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரம். டேக் யோர் சேலரி அண்ட் பிளஸ் யோர் சேலரி. எப்படி? கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக நன்றி. இதில் ஒரு பெருக்கத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க. போதுமான அளவுக்கு நான் செலவு செஞ்சு முடிச்சு நான் மீதம் எடுக்கும்படி எனக்கு சகாயம் பண்ணுவீங்க. 5 அப்போ 2 மீன் தான், 12 கூட மிச்சம் எடுத்தாங்க. இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துடைய வல்லமைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். வார்த்தையை பேசுங்க. சில டைம் பைத்தியக்காரத்தனமாக தோணும், உண்மைதான். சில டைம் தோணும் இதெல்லாம் நடக்குமா பதர் அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் வார்த்தையில் சொல்லியிருந்து அப்படி தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறாருன்ற வெளிப்படுத்தும் போது நம்ம தயங்கவே கூடாது. பாருங்க, இந்த சின்ன பசங்க சண்டே ஸ்கூலுக்கு போயிட்டு எவனாகலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து கடலில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் அப்படியே நடக்கும், நீ விசுவாசப்படியே நடக்கும் என்ற வசனத்தை இவங்க கற்றுக்கிட்டாங்க. இவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு மலை இருந்திருக்குது சின்னதாக, சரியா? அது சூரிய ஒளி உள்ளே வராத மாதிரி ஒரே தடையாந்து இருக்குது. ஃப்ரெஷ்ஷான காற்றோ லைட்டோ எதுவுமே இல்லாததுனால சண்டே ஸ்கூலில் அன்றைக்கி அதை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. பாரு, வீட்டுக்கு போயிட்டு இந்த பசங்க மலையை பார்த்து பேசியிருந்துருக்குறாங்க. மலையே போ, மலையே போ. அவங்க கூட விளையாடுற பசங்கள்லாம் ஒரே கேலி பண்ணிட்டுக்கிறாங்க. அங்கே அவரை சர்ச்சில் இன்னும் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. இந்த பசங்க பாரு பைத்திய மாதிரி பண்ணுக்குதுங்க அப்படின்னு எல்லாம் கேலி பண்ணி பரியாசம் பண்ணி 1 நாள் 2 நாளில் ஒரு சில நாட்கள் செஞ்சுருக்கிறாங்க. பாருங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பக்கம் இன்னும் நடக்கிற ஒரு ஃபீல் பாருங்க, ஒரு பஸ் இன் தி ஏர். என்னன்னு பார்த்தியா, பெரிய பெரிய புல்டோசருங்க வந்து இறங்குது, அந்த பக்கம் வந்து நிற்கிது. எல்லாரும் போயிட்டு, சார் என்ன சார் இங்கே வந்திருக்கிறீங்கன்னா? இல்லை, கவர்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குது, இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குதுல்ல, அதை அப்படியே தோண்டி நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படியே ஃபுல்லாக கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த பசங்க சொல்லியிருந்தாங்க. தெரியுமா, விளையாட்டுன்னு நிறைய பேர் நினச்சாங்கல்ல, இவங்க அப்படியே அந்த மலையை வாரின்னு போயிட்டாங்க. பாருங்க, அப்படியே அந்த மலை கிளியர் ஆயிடுச்சு. எப்படி பதர் இது ஆகும்? எப்படியாவது ஆகும்ன்ற நான், எப்படியாவது ஆகும். அது நம்மளுடைய வேலை இல்லை. மழை பெயர்ந்து கடல்ல போய் விழும், எப்படி நடக்கும்னா ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ண போறதில்ல. பார்ப்பா, A+B² அதே மறந்துட்டுமா இல்லையா? நம்ம கரெக்டா இல்லையா சொல்லுங்க? அதே ஞாபகம் இருக்குதா நம்மளுக்கு? அது ஒன்று தான் ஞாபகம் இருக்குது. அப்படி சொல்லாம அல்ஜிப்ரால A+B AQ+B³ ஃபார்முலா யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. அப்போ கற்றுக்கிட்டோம் 9th ஸ்டாண்டர்டில். அப்போ ஞாபகம் வர மாட்டேங்குது. இப்போ ஆண்டவர் சொல்லாரு, மலை எப்படி பேருந்து தள்ளுண்டு போது உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுமா? நான் A²+B² சொல்லு பார்க்கலாம் ஃபார்முலா. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் சர்க்கிள்? அதோட ஃபார்முலா சொல்லு இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வருது. இப்போ நான் சயின்ஸ் கற்றுக்கிட்டதுனால ஆன்சர் ஞாபகம் வர மாட்டேங்குது, கொஸ்டின் ஞாபகம் வருது. பையன் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துக்கிறான், எப்படி இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர்? கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க, அப்புறம் ஆன்சர் தான் கஷ்டமாக இருந்துச்சுட்டுக்கிறான் அவன். எப்படின்றது என்ன கவலை? எப்படியாவது ஆகும். எல்லாரும் சொல்லி எப்படியாவது ஆகும். நானும் அவரும் ஒண்ணு, அவருக்கு உண்டானதெல்லாம் எனக்கு சொந்தம். எப்படியாவது அவர் செஞ்சு முடிப்பார். அவர் செஞ்சு முடிக்க முடியாது அந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அவர் செய்து முடிப்பார். கடல்ல இருந்து வெளியே கொண்டு வருவார், வியாதியில இருந்து வெளியே கொண்டு வருவார், வாழ வைப்பாருன்னு சொல்றேன் நான். வாழ வைப்பார். ஆனா கண்டபடி பேசி நல்லபடி வாழணும்னு மட்டும் தீர்மானம் எடுக்காதீங்க. நல்லா பேசுங்க, நல்ல இருதயத்தின் பொக்கிஷத்தை நன்மைகளை பேசுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மலையை கர்த்தர் பெயர்ந்தது போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மலைகளை கர்த்தர் பெயர்ந்து எரிவார்னு சொல்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. என்னுடைய மகன் பிறந்துட்டான், ஆலிவர் பிளேஸ். ஆலிவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே 4 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பேரை ரெடி பண்ணி நானும் என்னுடைய மனைவியும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். எவ்ரி டைம் ஃபேமிலி ப்ரேயரில் நாங்கள் கேதர் ஆகும் போதெல்லாம் அந்த வார்த்தை சொல்லி, எங்களுக்காக நீங்கள் வைத்திருக்கிற மகனுக்காக நன்றி.
ஆனால் அந்த பேர் அவுட் ஆகிடக்கூடாது, கேருக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு வார்ட்டு. அப்படியே எங்களுக்கு கொடுத்த மகனுக்காக நன்றி, எங்களுக்காக வைத்திருக்கிற மகனுக்காக நன்றி. எத்தனையோ தடவை நான் பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறேனா இல்லையா, கர்த்தர் 3ஆவதாக எங்களுக்கு ஒரு மகனை தருவார். எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் நான். பாஸ்டர் கிரேஸ்ஃபுல் மினிஸ்ட்ரீஸுடைய லோகோ டிசைன் பண்ணும்போது அந்த லோகோவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல 3 கோடு போட சொன்னேன். அப்போ எனக்கு 2 பிள்ளைகள் தான். அப்போ அதை டிசைன் பண்ண அந்த பிரதர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் எனக்கு 3ஆவதாக ஒரு மகனை தருவார் பிரதர், 3வது கோடுன்னு போடுங்க, என் ஃபேமிலி அதை ரெப்ரசென்ட் பண்ண போதுன்னு சொன்னேன் நான். என்னுடைய கிரேஸ்ஃபுல் மினிஸ்ட்ரீஸுடைய லோகோவில் G இருக்கும், S இருக்கும், அப்புறம் 3 லைன்ஸ் இருக்கும். ஏன் இதை நான் சொல்லிங்கிறேன் இந்த நேரத்தில்னா, என் மகன் பிறந்துட்டதுனால பைத்தியாயிட்டேன்னு நினச்சிருக்கிறீங்க. ஆனால் அது எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு நான் சொல்லிங்கிறேன். அது கூட லைட்டாக உண்மை தான். ஆனால் ஜெபம் பண்ணுவோம். என் மனைவி நிறைய வசனங்களை எடுத்து வச்சு ஜெபம் பண்ணுவாங்க பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அருமையான நபர் ப்ரெக்னென்சிக்கான அந்த வேர்சஸ் புக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய வசனங்கள் எடுத்து படிச்சுட்டே இருப்பாங்க, நிறைய வசனங்கள் எடுத்து படிச்சுட்டே இருப்பாங்க, ப்ரொடெக்ஷன் பேசிகிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு கொடுத்த பிள்ளைக்காக நன்றி. என் மனைவி சொல்லுவாங்க, ஜெபத்தினாலே பிறந்த பிள்ளை, கர்த்தருடைய ஜெபத்தினால பரிசுத்தமான பிள்ளை ஆலிவர் அப்படின்னு என் மனைவி சொல்லுவாங்க பாருங்க. ஒரு சில நாட்கள் அதை சொல்லிட்டு வந்தோம். இப்போ ஆலிவர் பிறந்துட்டான், ஆனால் இது பல நாட்களின் விசுவாசமோ ஜெபத்தின் பலன் அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். we pray, we believe, வசனங்களை எடுக்கிறோம், நம்ம பேசுகிறோம், சோர்ந்து போகக்கூடாது. ஐயோ எனக்கு இந்த அற்புதம் நடக்கலையே, எனக்கு இது நடக்கலையேன்னு சொல்லி அதுக்கு ஏற்ற விஷயங்களை நம்ம செய்யணுமா. அதான் சொன்னேன், கண்டபடி வாழ்ந்துட்டு நல்லபடி கண்டபடி பேசிட்டு வாழ்க்கை நடத்திட்டு நல்ல வாழ்க்கை வாழணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும். ஆலிவர் பிறந்துட்டான். ஆனால் பிறக்கும் போதே ஜாண்டிஸால் பாதிக்கப்பட்ட மகனாக பிறந்தான். நல்லா கவனிங்க. அதனால தான் லாஸ்ட் சண்டே எல்லா சர்வீசஸும் முடித்த உடனே நான் இமீடியட்டாக நான் கிளம்பிட்டேன். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. ஜாண்டிஸ் லெவல் ஷூட் அப் ஆயிடுச்சு. ஸ்கேரி லெவலில், பயப்படுற அளவுக்கு அந்த லெவல் வந்து அதிகமாகிடுச்சு. NICUக்கு இமீடியட்டாக ஷிஃப்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. இந்த ஒரு வாரம் பாருங்கள், நல்லா கவனிங்க. ஆலிவர் பிறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் காலையில் எந்திரிக்கும் போதே 2 வார்த்தைகளோட கர்த்தர் என்னை எழுப்புறாரு. ஒன்று பிளெஸ்ஸிங், இன்னொன்று ரிவர்ஸ். பிளெஸ்ஸிங், ரிவர்ஸ். இந்த 2 வார்த்தைகள் என் உள்ளத்தில் வருது. இதை பற்றி ஏற்கனவே நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதனால அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறேன். நான் எந்திரிக்கும் போது சொல்கிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் சகலத்தையும் ரிவர்ஸ் ஆக்கிடும், சகலத்தையும் மாற்றி அமைக்கும், எல்லா தீமையும் மாற்றி அமைக்கும். இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆனால் NICUவில் அட்மிட் ஆகிட்ட பிறகு எங்கள் மகனுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தைகளை 2 வார்த்தைகளை ஆவியானவர் ஞாபகப்படுத்தினார் பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண தெரியுமா? ஆலிவர் இஸ் பிளெஸ்ட் இன் ஜீசஸ் நேம். ஆலிவர் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் சகல தீமையும் மாற்றி அமைக்கும். அந்த ரத்தத்தில் இருக்கிற ஜாண்டிஸ் லெவல் கம்மியாகும், ரத்தம் சுகமாகும். ரத்தமே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கணும், ரத்தம் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொன்னாங்க டாக்டர்ஸ். ரத்தம் ஹீல் ஆகும். the blood is healed in Jesus name. நான் அப்பப்போ சொன்ன வார்த்தை என்னன்னா, அந்த ஒரு வாரத்தில் ஆலிவர் இஸ் blessed in Jesus name, ஆலிவர் இஸ் blessed in Jesus name. அது அப்படியே பார்க்க ஆரம்பிக்குது பாருங்க. அது எல்லா விஷயத்தில் தெரிய வர ஆரம்பிக்குது. கர்த்தருடைய கிருபைக்கு நன்றி, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காக சொல்கிறேன். நான் நேற்று சாயங்காலமாக எல்லாமே நார்மலாகி அப்சல்யூட்லி ஃபைன்னு சொல்லி ஆலிவரை டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. அவர் வீட்டில் ஆரோக்கியமாக இருக்கிறான். ஆனால் விஷயம் என்னென்னா, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி செல்சி வந்தார் பாருங்க. செல்சி வந்து தம்பியை பார்த்த உடனே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆலிவர் இஸ் பிளெஸ்ட் இன் ஜீசஸ் நேம் அப்படின்றார். ஏன்னா அதை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் வீட்டில். அதுதான் அவங்களுக்கு கேட்குது. இன்னைக்கு காலையில் சர்ச்சுக்கு நான் கிளம்புறேன், ஒரு 5:45 அப்படி கிளம்பும் போது ஆலிவர் முழிச்சு விளையாடின்னுக்கிறான். விளையாடும்போது அப்புறம் என் மனைவி சொல்கிறாங்க, செல்சி நேற்று வந்து சொன்னார், ஆலிவர் யோர் பிளட் இஸ் ஹீல்டுன்னு சொல்கிறாரு. வாயின் வார்த்தைகள் எத்தனை விஷயங்களை வடிவமைக்குது பாருங்க. நல்ல வெற்றிகளுக்காக நன்றி. இன்னைக்கு நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். நாங்கள் பார்த்த ஆசீர்வாதத்துக்கான அந்த வழியை நான் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால சோர்ந்து போயிட வேண்டாம். இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட லெசனை ஞாபகம் வச்சுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். மனுஷன் யாரு? பேசுகிற ஆவி. ஆனா எப்படி பேசுவான்? இருதயத்தின் நிறைவுனால தான் பேசுவான். இப்போ இருதயத்தில் என்ன இருக்குது? ஏதேன் தோட்டம் இருக்குது, கர்த்தருடைய பிரசனம் இருக்குது, நீதி இருக்குது, தயவு இருக்குது. அந்த கேட்ட வார்த்தைகளை வசனத்துல இருந்து எடுத்து அதை கொண்டு நான் பேச ஆரம்பிக்கும் போது, நீங்க பேச ஆரம்பிக்கும் போது உள்ள இருக்கிற ஏதேன் வெளியே வர ஆரம்பிக்கும். கைவர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. நான் டிக்ளேர் பண்றேன், உங்க பொருளாதாரத்தில் ஏதேன் தோட்டத்தை நீங்க பார்க்க போறீங்க. உங்க திருமண வாழ்க்கையில ஏதேன் தோட்டத்தை பார்க்க போறீங்க. உங்களுடைய தொழில்ல ஏதேன் தோட்டத்தை பார்க்க போறீங்க. உங்களுடைய பிள்ளைகள் வளர்க்கிற விஷயத்துல ஏதேன் தோட்டத்தை பார்க்க போறீங்க. குறைபாடு உங்க வாழ்க்கையில இருக்காது.
கடன் உங்களுக்கு எஜமானா இருக்காது, வியாதி உங்களுடைய எஜமானா இருக்காது. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆசீர்வாதத்தை யாராலையும் மாற்ற முடியாது, ஆனா அந்த ஆசீர்வாதம் சகலத்தையும் மாற்றி அமைக்கும். நீங்க நல்லா இருக்க போறீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்க குடும்பம் பல பேருக்கு ஆசீர்வாதமா இருக்க போகுது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நம்பினவங்களை தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் எல்லாத்த விட பெரியதா இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? இன்னைக்கு இன்னொரு தடவை கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நல்லா நன்றி செலுத்துங்க. அவர் நல்லவரா இருக்கிறார். என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர். அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.